ஐதீகம். ஓம் விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதெய்வதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். பாக்யாதிபதியின் உச்சமும் ஆட்சியும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சுப யோக பலன்களை நிறைய அடைய காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை, அதாவது 21/1/2024 முதல் 27/1/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். விருச்சிகராசி என்பதே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் அவரோடு புத பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சூரிய பகவானும், 4ஆம் இடத்திலே சனி பகவானும், 5ஆம் இடத்திலே ராகு பகவானும், 6ஆம் இடத்திலே குரு பகவானும், லாபஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 7, 8, 9, 10 ஆகிய ஸ்தானங்களிலே அமர காத்திருக்கின்றார். கிரக அமைப்புகள் யோகத்தை கொடுக்குது. பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் விருச்சிகராசி என்பதிலே உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் இந்த 2 நாளும் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சந்திராசம தினமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் புதன்கிழமை அன்னைக்கும் உங்களுக்கு சந்திராசம தினமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேதை இல்லை, அதே உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கிற வாய்ப்பு உண்டு. அதன்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 21/1/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வளர்புறையில் வரக்கூடிய ஏகாதசி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் சந்திரன் உச்சத்தில் வர்றார். ரோகிணி நட்சத்திரமும் கூடிய சுப முகூர்த்த நாளாக அமிர்த யோகம் கூடிய நாளாக இந்த நாள் அமைய காத்திருக்கிறது. மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய நாள் உங்களுக்கு. அடுத்து திங்கட்கிழமை அன்னைக்கு 22/1/2024 அன்றைய தினம் வளர்புறையில் வரக்கூடிய துவாதசி திதி மிருகசீரிட நட்சத்திரம் யோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு புண்ணிய நாள், சுப முகூர்த்த நாள். நமது புண்ணிய பாரத பூமியிலே அவதரித்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய அவதார இடமாகிய அயோத்திமா நகரிலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஆலயங்கள் எழுப்பப்பட்டு அன்றைய தினம் மகா கும்பாபிஷேகம் பாரத பிரதமர் அவர்களால் நடத்தப்பட இருக்கிறது. 23/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம சொன்னேன். அன்றைக்கி உங்களுக்கு சந்திராசிரமம். அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு வளர்புறையில் வரக்கூடிய திரியோதசி திதி அன்று திருவாதிரை நட்சத்திரம் மரண யோகம் கூடிய நாள், அன்று பிரதோஷம். அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு, அதாவது 24/1/2024 வளர்புறையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி புனர்பூச நட்சத்திரம் சுப முகூர்த்த நன்னாள், புதன்கிழமை அன்னைக்கு முகூர்த்த நாள். அடுத்து வியாழக்கிழமை. இந்த வாரத்திலேயே இந்த மாதத்திலேயே நல்ல நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதமான நாள் அந்த வியாழக்கிழமை 25/1/2024 பௌர்ணமி திதி பூச நட்சத்திரம். தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் தைப்பூச திருநாள். அன்றைய தினத்தில் 4 முக்கியமான ஒரு பண்டிகைகளும் வருகிறது, விசேஷம் வருகிறது. அதாவது தைப்பூசத்து நாயகன் முருகப்பெருமானுடைய சகல ஸ்தலங்களிலும் தைப்பூச திருநாள் சிறப்பாக கொண்டாடப்படும். அடுத்தபடியாக வடலூரிலே வள்ளலாருடைய ஜெயந்தி அன்றைய தினம் விசேஷமாக கொண்டாடப்படும். வடலூரில் விசேஷமான நாள். அடுத்தபடியாக இந்த மதுரை மாநகரிலே மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய தெப்ப உற்சவம் அன்றைய தினம் சிறப்பாக கொண்டாடப்படும். அடுத்தபடியாக இந்த மதுரையை ஆண்ட மாமன்னர் திருமலை நாயக்கருடைய ஜெயந்தி அன்றைய தினம் விசேஷமாக கொண்டாடப்படும். அதனால் வியாழக்கிழமை அன்னைக்கு மிக விசேஷமான ஒரு புண்ணிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்து 26/1/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமது இந்திய திருநாட்டின் குடியரசு தினமும் வாசு தினமும் அன்றைய தினம் வருகிறது, விசேஷமான நாள். அன்றைய தினம் தேய்பிறையில் வரக்கூடிய முதல் திதி பிரதமை திதியும், நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பகல் 11 மணி வரை பூச நட்சத்திரம், அதன் பின்பு ஆயிலி நட்சத்திரம் வருகிறது. அன்று யோகம் மரண யோகம். அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள், இறுதி நாள் சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு 27/1/2024
தேய்பிரையில் வரக்கூடிய துவிதியை திதி வருகிறது. மதியம் 1:30 மணி வரை ஆயில்ய நட்சத்திரம், அதன் பின்பு மக நட்சத்திரம் வருகிறது. இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். விருச்சிகராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பொருளாதாரம் மிக சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா தனாதிபதியாகிய குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் தனஸ்தானத்திலே அமர்ந்திருப்பதும் பாக்யாதிபதி உச்சம் பெறுவதும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பணப்பொருளாதாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. யோக பலனோடு கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. அதே நேரத்தில் அட்டமாதிபதியாகிய புத பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிற காரணத்தினால இந்த குடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவைப்படுகிறது. தேவையில்லாத நானாச்சுன்னு சொல்லி தயவுசெய்து யாருக்கும் ஜாமீன் போடுவதை தவிர்த்தல் நலம் தரும். அதே மாதிரி தேவையில்லாத செலவுகளை செய்தாலும் பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்குங்கிறதுக்காக நிதானம் இல்லாமல் நடந்து கொண்டால் நிச்சயமாக சில பலன்கள் மாறுபடக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அடுத்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு 10ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் அவர் வளரும் பாவத்தில் உட்காரனால தொழில் நிலை வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரம் இன்னும் ஒரு நல்ல லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பார்த்த பல யோகங்களும் லாபங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த வாரத்தை தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கும் எதிர்பார்த்த பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 3ஆம் இடத்துல சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கும் போது செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது இன்னும் லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் எதிர்பார்த்த பல திருப்பங்களோடு கூடிய அதாவது ப்ரமோஷன் அல்லது பணி மாறுதல்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு உண்டு. அதே மாதிரி அரசு சாராத துறை வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உத்தியோகஸ்தர்களுக்கு உண்டு. அடுத்து கல்வி நிலைகளை பொறுத்தளவுக்கு யோகம். ஏன்னா புத பகவான் உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்க காரணத்தினாலையும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிற காரணத்தினாலையும் இந்த வாரம் முழுவதுமே மாணவ செல்வங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல்நிலையை பொறுத்தளவுக்கு 6ஆம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தினாலையும் 8ஆம் இடத்து அதிபதியை சேர்ந்து அமர்ந்திருக்கிற காரணத்தினாலையும் கூடுமான வர இந்த முதுகு தண்டுவடம் அல்லது இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாண்டானீங்களே போதும். அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாலே உடல் சார்ந்த விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மனம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய கையில் தான் இருக்குது, நிதானமாக போங்க. அடுத்தபடியாக மங்களத்தை எதிர்பார்த்துருக்கிறது, அதாவது சுபமுகூர்த்தம். சுபமுகூர்த்தத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் 3 நாட்கள் சுபமுகூர்த்த நாளாக வரக்கூடிய காரணத்தினாலும் யோகங்கள் பெறக்கூடிய காரணத்தினாலும் லாபமான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. பெண்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் இணைவு 2ஆம் இடத்தில் அமர்ற காரணத்தினால குடும்பத்தில் மிகப்பெரிய லாபங்களும் யோகங்களும், கணவன் மனைவி அந்யோன்ய பாவமும், எதிர்பார்த்த பல விஷயங்கள் கைகோர்த்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு. தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் லாபங்களையே பெறக்கூடிய அளவுக்கு இந்த வாரத்தில் பெண்களுக்கு ஒரு சிறந்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரமும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி எண்ணிய செயல்கள் யாவும் உங்களுக்கு இனிதே முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு சுப மங்களங்களும் சுப செய்திகளையும் கேட்பதற்கான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இனிய சுப நல்வாழ்த்துக்கள்.